பெரியநாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா உடன்குடி வெண்ணிமலை சாஸ்தா சுவாமிக்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதுவரை பாகம் 1, 2, 3 என்று 3 பாகங்களாக நாம் கோவிலில் நடந்த சாமி ஆட்டத்தினை பார்த்து வருகிறோம். இது 4வது பாகம். இந்த வீடியோவில் உங்களுக்கான சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் நிறைந்திருக்கிறது. 3வது பாகத்தில் நாம் பார்த்திருப்போம், வெண்ணிமலை சாஸ்தா அவருக்காக படைத்திருந்த பொங்கல் பானைகள் அனைத்தையும் ஒவ்வொரு சாமிக்காக எடுத்து கொடுத்து ஆடிக்கொண்டிருந்தார். இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான சம்பவம் என்று நான் சொல்வது, தற்போது நடக்கும் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். வெண்ணிமலை சாஸ்தா சுடலைமாட சுவாமி ஆடும் நபரிடம் திருநீரையும் கொடுத்து 2 தேங்காய் கையில் கொடுத்து அதை வெட்டுவதற்காக அரிவாளும் வாங்கி கொடுத்து அவரை வெளியே அனுப்புவார். நண்பர்களே, இது ஒவ்வொரு வருடமும் இப்படி நடக்கிறது. அதேபோல் சாமி ஊர் சுற்றி செல்லும் போது, புரட்டாசி மாதம் நடக்கும் கொடை விழாவின் போது சாமி ஊர் சுற்றி செல்லும் போதும், பட்டி சுற்றுதல் என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படி பட்டி சுற்றி செல்லும் போதும் சுடலைமாட சுவாமி இப்படி தேங்காயை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெட்டுவது வழக்கம். அது ஏன், எதற்கு என்பது உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தற்போதும் இதுதான் நடக்கிறது. 2 தேங்காயும் அரிவாளும் கொடுத்து சுடலைமாட சுவாமி அந்த குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இங்கே 3 பேர், அம்மன் சுவாமி ஆடும் நபர், பெருமாள் சுவாமி, காலன் சுவாமி 3 பேரும் ஆடிக்கொண்டிருக்கும் போது வெண்ணிமலை சாஸ்தா சுவாமி ஆடும் நபர் அப்படியே வாசல் நோக்கி சென்று அங்கேயே நிற்கிறார். வெகு நேரமாக அங்கேயே நின்று கொண்டிருப்பார். நமக்கு பார்ப்பதற்கு ஏதோ வெண்ணிமலை சாஸ்தாவே சுடலைமாட சுவாமியை வெளியே அனுப்பி வைத்ததால் அவர் வரும் வரை அங்கே காத்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. அதேபோல் வெண்ணிமலை சாஸ்தாவும் அங்கேதான் நின்று கொண்டே இருந்தார். இங்கே கோவிலின் உள் அம்மன் சுவாமியும் காலன் சுவாமியும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டும். இதில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்றால், காலன் சுவாமியும் அம்மன் சுவாமியும் ஆடும்போது தற்போது அம்மன் சுவாமி கையில் திருநீரை எடுத்து சுடலைமாட சுவாமியை பீடத்தை நோக்கி வீசுகிறார். அவ்வளவுதான். இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காலன் சுவாமி ஒரு கணம் அந்த இடத்தில் நின்று சுடலைமாட சுவாமி பீடத்தை பார்ப்பார். ஆடிக்கொண்டிருந்தவர் தற்போது ஆட்டத்திலும் ஒரு மாற்றத்தை பாருங்கள். காலன் சுவாமி ஆட்டம் அப்படியே மாறுகிறது. இது ஏன் என்று ஒரு குழப்பம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அம்மன் சாமி ஆடிக்கொண்டிருந்தவரும் திடீரென்று ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கிங்குமாக நடக்க ஆரம்பித்தார். காலன் சுவாமி ஆட்டத்திலும் ஒரு வித்தியாசத்தை நம்மால் உணர முடிந்தது. அம்மன் சுவாமியை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். அம்மன் சுவாமி ஆடும் நபர் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருந்தார். காலன் சுவாமியும் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அப்படியே காலன் சுவாமி பீடம் பக்கம் சென்று மறுபடியும் வருவார். நீங்கள் அம்மன் சாமி ஆடும் நபரை பாருங்கள். ஆடிக்கொண்டிருந்தவர் தற்போது அங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார். காலன் சுவாமி ஆடிக்கொண்டிருந்தவர் அவரது பீடத்துக்கு சென்று அங்கிருந்து ஒரு மாலையை எடுத்து அவரே தனது கழுத்தில் போட்டுக்கொண்டு மீண்டும் இங்கே வருவார். காலன் சுவாமி பீடத்திலிருந்து ஒரு மாலையை எடுத்து போட்டுவிட்டார். அதே வேளையில் வெண்ணிமலை சாஸ்தா ஒரு பொங்கல் பானையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெருமாள் சுவாமி பீடத்திற்கு முன்பு கொண்டு வைக்கிறார். அங்கே அம்மன் சுவாமி ஆடிய நபர் நின்று கொண்டிருந்தார். தற்போது காலன் சுவாமி அதே இடத்திற்கு வந்துவிட்டார். வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் தனியாகவே ஆடிக்கொண்டிருக்கிறார். அம்மன் சுவாமி ஆடும் நபர் 3 அம்மன் பீடத்திற்கும் சென்றுவிட்டு அவர் தற்போது வேகமாக செல்வது வேதாளை சாமி பீடத்தை நோக்கி செல்கிறார். அங்கே போய்விட்டு திரும்பி அம்மன் சாமி வரும்போது நீங்கள் பாருங்கள், அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். தலையில் 2 கையும் வைத்துக்கொண்டு
அங்கிங்கும் ஆடியவர். தற்போது பாருங்கள், அம்மன் சாமி ஆடும் நபரின் ஆட்டத்திலும் ஒரு வித்தியாசம் தெரிகிறது. காலன் சுவாமி சாமி ஆடிய நபரின் ஆட்டத்திலும் வித்தியாசம் தெரிகிறது. தற்போது மிக ஆவேசமாக காலன் சுவாமி ஆடுகிறார். திருநீரும் கேட்கிறார். அம்மன் சுவாமியும் கையில் திருநீரோடு வெளியே வருகிறார். ஏற்கனவே வெண்ணிமலை சாஸ்தா வாசலிலே காவல் நிற்கிறார். காலன் சுவாமி ஆடிய நபர் அப்படியே மாறி சுடலைமாட சுவாமியாக ஆடுவது போல் எனக்கு தோன்றியது. அம்மன் சுவாமி வந்ததும் அம்மன் சுவாமியுடன் அமைதியாக நடக்கிறார். தற்போது வெளியே சுடலைமாட சுவாமி வந்துவிட்டார். ஆடும் நபர் வந்துவிட்டார். காலன் சுவாமி பீடத்தை நோக்கி சென்றார். கையில் திருநீருடன் சென்றார். ஆனால் திருநீரை எதுவுமே செய்யவில்லை. அப்படியே உள்ளே வருகிறார். சுடலைமாட சுவாமி உள்ளே வரவும் அவருக்கு அம்மன் திருநீரு பூசவும் இங்கே காலன் சுவாமியாக ஆடிக்கொண்டிருந்தவர் கடைசியாக சுடலைமாட சுவாமிக்கு தான் ஆடிக்கொண்டிருந்தார் என்று நான் நினைத்தேன். அதே போல் அவர் சுடலைமாடன் பீடத்திற்கு முன்பாக பந்தத்தையும் போட்டுவிட்டு விழுந்து விட்டார். சோ ஒரே சாமி ஆடும் நபர் இரண்டு சாமிகளுக்கு மாறி மாறி ஆடும்போது இந்த மாதிரியான சில சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது காலன் சுவாமியாக ஆடியவர் சுடலையாக மாறி ஆடியதால் சுடலைமாட சுவாமி ஆடு நபர் உள்ளே வந்தவுடன் அவர் சுடலைமாட சுவாமி ஆட்டம் அவரிடமிருந்து போனதும் அவர் விழுந்து விட்டார். வழக்கமாக பங்குனி உத்திர திருவிழாவின் போது அனைத்து சாமிகளையும் வெண்ணிமலை சாஸ்தா தான் அழைப்பார். அவரேதான் அவர்களை வழி அனுப்பியும் வைப்பார். தற்போது காலன் சுவாமி பீடத்தை நோக்கி தலையாட்டிவிட்டு போதும் என்பது போல் ஒரு பாவனை காட்டிவிட்டு அங்கே சாமியாடி விழுந்த நபருக்கு அவர் கையில் மாட்டிருந்த காப்புகள் எல்லாத்தையும் கலட்டவும் சொல்லிவிட்டு அவருக்கு திருநீர் பூசி அவரை வழி அனுப்பி வைத்து விடுவார் வெண்ணிமலை சாஸ்தா. சோ ஒரே நபர் இரண்டு சாமிகள் மாறி மாறி ஆடும்போது ஏற்படும் ஒரு சின்ன பிரச்சனையாகத்தான் இதை நான் கருதுகிறேன். தற்போது வெண்ணிமலை சாஸ்தா காலன் சுவாமியை வழி அனுப்பி வைத்து விட்டார். இதே போல்தான் ஒவ்வொரு சாமி ஆடும் நபரையும் அம்மன் சாமியாக இருந்தாலும் சரி சுடலைமாட சுவாமியாக இருந்தாலும் அழைத்த சாஸ்தாவே அவர்களை வழி அனுப்பியும் வைப்பார். சுடலைமாட சுவாமி ஆடும் நபரும் காலன் சுவாமி ஆடிய நபருக்கு திருநீர் பூசி அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இதேபோல் இன்னும் ஒரு சுவாரஸ்ய சம்பவமும் சாமி ஆடும்போது நடந்தது. நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அது எந்த சம்பவம் என்பதை பாகம் 5 நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி.